ஹாய், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம். அதுக்கு இந்த வாட்டி பொங்கல் வைக்கலான்ட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு நானும் எங்கள் மாமியார் பொங்கல் வைக்கலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 எப்பவுமே வைப்போம். அப்புறம் நாங்கள் புதுசாக கட்டின வீட்டில் சாமி பூஜை ரூமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு மாமனார் தேங்காய் உடச்சி இது பண்ணி பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். அப்போ பாப்பாலாம் எல்லாம் தலையும் சீவலை, ஒன்றும் சீவலை, இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நேரத்தையே பொங்கல் வச்சுட்டு ஒரு 8, 8:30க்கெலாம் சாமி கும்பிட்டுறலாம். இன்றைக்கி 10:30க்கு மேலே ராகு நேரம் வருது. அதனால் சொல்லிவிட்டு பெரிய பாப்பா நம்ம சரி பிள்ளைகளுக்கு தான் இது பொங்கல் வைக்கிறது, அதனால் பெரிய பாப்பா, சின்ன பாப்பா, குழந்தையா பொண்ணு எல்லாம் வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு பூஜையை போட்டுட்டு நம்மளும் சரி இந்த வருஷம் தைப்பொங்கல் நல்லா சிறப்பாக முடியணும், பொங்கல் சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் சின்ன பொண்ணு எப்படி சாமி கும்பிட்றா பாருங்கள். எப்போவுமே அப்படி தான். அதெல்லாம் என் மாமியார், குழந்தையா பொண்ணு எல்லாம் லைனாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜை சரி சிறப்பாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு பொங்கல் வச்சு பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் கரும்புலாம் வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமியார் நானும் சாமி கும்பிட்றேனேன்னு இந்த பக்கம் ஒரு 3 சுற்று, அந்த பக்கம் ஒரு 3 சுற்று சுற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் அவர் கொஞ்சம் நல்லா சமைப்பார். அதனால் பூரி குருமாலாம் செஞ்சு வச்சுட்டு மாவுலாம் பிணைஞ்சி வச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் சரி பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டு போய் பூரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமனாரும் நானும் ஒரு சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லோரும் பூஜை முடிச்சுட்டு போய் பூரி சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.